ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷார். நம்ம கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு அருமையான பிரபலத்துடைய அஞ்சல் தலை நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப அருமையாக கலர்ஃபுல்லாக இருக்குது. தயானந்த சரஸ்வதியை கௌரவிக்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறை நினைவு அஞ்சல் தலைகளை வெளியிட்டுள்ளது. அது பார்த்திங்கனாக்கா இதனுடைய மதிப்பு ₹5 மதிப்புள்ளது. மிக சமீபத்திய ஸ்டாம்ப்ஸ் 2024ஆம் ஆண்டு அவரது 200வது பிறந்த நாளுக்காக இந்த அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. இந்திய தேசியவாதத்திற்கும் அவர் அளித்த பங்களிப்புகளையும் ஸ்வராஜா என்ற வார்த்தையை பயன்படுத்தியதையும் அவர்கள் அங்கீகரிக்கும் வகையில் இந்த அஞ்சல் தலை இருக்குது. தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் 12 பிப்ரவரி 1824ஆம் ஆண்டு குஜராத்தில் பிறந்திருக்காங்க. 30 அக்டோபர் 1883ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள அஜ்மீர் நகரத்தில் இவங்க இறந்திருக்காங்க. தத்துவத்தியாதியாகவும் இந்து சமயத்தின் தீவிர சிந்தனையாளராகவும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்க 19ஆம் நூற்றாண்டின் தோன்றிய சமய சீர்திருத்த இயக்கங்களில் முக்கிய ஆரிய சமாஜ் இயக்கத்தினை நிறுவியதும் இவராக இருந்திருக்காங்க. இவருடைய இளமை காலம் பார்த்தீங்கன்னாக்கா குஜராத் மாநிலத்தில் உள்ள டங்கரா கிராமத்தில் 1824ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் அன்று பிறந்த இவரது இயற்பெயர் மூல் சங்கர். அவங்க தான் நமது தயானந்த சரஸ்வதி. 1875ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மும்பையில் ஆரிய சமாஜம் என்னும் அமைப்பை தொடங்கினார். இவருடைய காலத்தில் நிகழ்ந்து வந்த சிறுவயது திருமண முறைகளை கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். அதே சமயம் விதவைகள் மறுமணம் செய்து கொள்வதை ஆதரித்து பேசியும் எழுதியும் வந்தார். இவரது வரலாறு மிகவும் விரிவான வரலாறு. அதை குறிப்பிட நேரம் குறைவாக இருக்கவாசி நம்ம குறைந்தளவே செய்கிறோம். அதை தான் பார்த்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.